வணக்கம் வெல்கம் டு Tidbits. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சிக்கன் ரெசிபி. என்னடா பச்சை கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பச்சை கருவேப்பிலை சிக்கன் கறி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா, நான் போன்லெஸ் ஸ்கின்லெஸ் சிக்கன் நல்லா கட் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும். அப்புறம் ஒரு நல்ல பெரிய சைஸ் அமெரிக்கன் சைஸ் ஆனியன்னா அது நல்லா கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை மிளகா ஒரு 2, நல்ல கருவேப்பிலை நிறைய கொத்து ஒரு கை நிறைய வர மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், சின்னதாக 2 துண்டு பட்டை, பாதி ஸ்டார் பூ, 2 கிராம்பு, ஒரு 10 முந்திரி கிட்ட, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், மஞ்சள், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அப்புறம் உப்பு, கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வைக்க மறந்துட்டேன். அப்புறம் இதோட மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தேவை. அதையும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ முதல்ல என்ன பண்ணலான்னா, இந்த சிக்கனில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அதேமாதிரி 1 டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி ஒரு டீஸ்பூன், பூண்டு ஒரு டீஸ்பூன். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கம்மியாக போடுங்க. ஏன்னா நம்ம கருவேப்பிலை சிக்கன் பண்ண போகிறோம், ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஊற வச்சுடுவோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம முதல்ல கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெயும் கருவேப்பிலையும் ஆசம் காம்போ, அதனால் நல்லெண்ணெய் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ சட்டி சூடாகி நல்லெண்ணெய் சுட்டதும் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறோம், அதுக்கு தான். அதனால தான் வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பெருசாக கட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா போட்டுக்குங்க. நான் நல்லா ஒரு 2 பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். உங்கள் பச்சை மிளகா எவ்வளோ காரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே வறுக்க போகிறோம், எண்ணெயில் தான் வறுக்கிறோம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம், சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு. இந்த காரமே பார்த்திங்கன்னா இதுக்கு மிளகும் பச்சை மிளகாய் தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு வேணால் இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாமே அதோடு ஒரு ஏலக்காய். ரொம்ப நம்ம மசாலா போட்டுறக்கூடாது, ஏன்னா கருவேப்பிலை வாசனை டாமினேட் ஆகணும். அப்புறம் அதோட முந்திரி பருப்பு ஒரு 8 to 10 முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் வேணான்னா இது ஸ்கிப் கூட பண்ணிடலாம். அப்புறம் நம்ம குட்டியாக ஒரு பட்டை ஒரு 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். அப்புறம் நம்மளுக்கு வேணும்னா அந்த ஜாவித்திரி அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வறுக்கணும் இல்லை, கொஞ்சம் அந்த வெங்காயம் இதுவாகிற வரைக்கும் வறுப்போம். இதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா வெங்காயம் கருக்காமல் இருக்கும். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி வரும்போது என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை கருவேப்பிலை. இப்போ தீ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, தீயை கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த கருவேப்பிலை போட்டு, உங்களுக்கு சட்டி நல்லா சூடாக இருந்தால் நீங்கள் ஆஃப் கூட பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் வதக்கிங்க. கருவேப்பிலை ரொம்ப குக் ஆகக்கூடாது, சும்மா மைல்டாக இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். ஆறட்டும். இதுக்குள்ளே நம்ம சிக்கன் தாளிக்க போயிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். அதே மாதிரி தான் நல்லெண்ணெய் பெரிய பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா, கொஞ்சம் பட்டை, அப்புறம் கொஞ்சம் ஸ்டார் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் ஜீரகம், ரொம்ப தேவையில்லை, ஏன்னா ஜீரகம் ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம். அதனால் சும்மா லைட்டாக போட்டால் போதும். போட்டுட்டு இதோட ஒரு 2 இந்த இலை, பிரிஞ்சி இலை, நம்ம பிரியாணி இலை. இதை நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது மறந்துட்டேன், அதனால் மறக்காமல் போட்டுங்க. போடலைனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு இலை, குட்டி குட்டி இலை பார்த்திங்களா, அதனால் நான் 2 போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த ஊறிக்கிட்டு இருக்கு இல்லையா சிக்கன், அதை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம்.
அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து ஊஸ் அவுட் ஆகும். அது வந்து சுருங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிப்போம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வதக்கி ஆற வச்சோம் இல்லையா, அது வந்து நமக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் போச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் கருவேப்பிலை சிக்கன் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவோம். நம்ம கருவேப்பிலைன்றது வந்து தெரியணும். இப்போ நம்ம வந்து இந்த மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா அது வந்து ஆறிப்போச்சு. அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சி இப்போ இந்த சிக்கன் வதங்குச்சு இல்லைங்களா, தண்ணி இல்லை பாருங்கள், தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆனோடனே இந்த மசாலாவை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இந்த மிக்சியை நல்லா கழுவி அதில் ஊற்றிக்கலாம் தண்ணி. இந்த சமயத்தில் உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா இப்படியே நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி உங்களுக்கு சப்பாத்திக்கோ இல்லை ரைஸுக்கோ ஒரு புலாவுக்கோ வச்சு சாப்பிட்ற மாதிரி செமி கிரேவியாகவும் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூடவோ குறையவோ ஊற்றிட்டு இப்போ இந்த சிக்கன் குக் பண்ணுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். போன்லெஸ் ஸ்கின்லெஸ் ஏற்கனவே பாதி வெந்துடுச்சு. ரொம்ப சட்டுன்னு வெந்துடும் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் மேலே அப்படியே எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா நம்ம சூப்பரான சுவையான கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வாசம், கருவேப்பிலை வாசம், நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்ந்தோம்னா செம்மையாக இருக்கும். அட்டகாசமான ஒரு க்ரீன் கலர் சிக்கன் கறி ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அதை வந்து ரைஸ்க்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ சுட சுட தட்டில் சோறு போட்டு நல்லா கொஞ்சம் கறி ஊற்றிருக்கோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. கருவேப்பிலை வாசனை அட்டகாசமாக இருக்குது. வாவ், செம்ம ஸ்மெல்லு, கருவேப்பிலை ஸ்மெல்லு, பச்சை மிளகா காரம் அட்டகாசமாக இருக்குது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, தோரை இது ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? இருங்க சிக்கனை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டுன்னு அழுத்தி விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது சாண்டின் பீட்ஸ். நன்றி, பாய்.